ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் கும்பலக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனை ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி நம்ம லக்னத்தில் இருக்கிற சதய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அப்போ ராகுவை போல் பலன் கொடுக்கக்கூடிய நாள் இது. ராகு சனியாகவும் புதனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி லாபங்கள், மனதிற்குரிய எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கிறது. உறவுகள் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். மூளை உழைப்பு சார்ந்து, கமிஷன் வகை சார்ந்து, ஐடி லைன் சார்ந்து இதெல்லாம் நன்மைகளை பண்ணக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கிறதுனால நன்மைகள் நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ட்ரேடிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். நம்ம குரு அப்படின்னாலே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லது நடக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மற்றும் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சார்ந்த அத்தனை இதுக்கும் நல்லாயிருக்கும். ஆபரணங்கள் இது பண்ணுறது, பில்டிங்கு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மதியம் 2:34 மீன ராசியில் சந்திரன் மாறிடுவார். இருந்தபோதும் நமக்கு இந்த பலன் தான் நமக்கு பொருளாதாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் மீன ராசியில் சனியை போல் செயல்படுகிறாரு. சனி நம்ம லக்னத்தில் இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிற குருவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வீட்டுக்கு உறவினர்கள் வருகை, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குதல், ஒரு இடம் வாங்கிறது, இடம் பர்ச்சேஸ் பண்ணுறது, பில்டிங் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறது, அந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் லைனில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தொழிலும் சிறப்பாக இருக்கும். தொழில் பலம் நன்றாக இருக்கும். உற்பத்தி அனைத்து விதமான பொருட்களும் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விதத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். இருந்த போதிலும் இந்த நாளில் நமக்கு பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். இந்த குருவனுடைய நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவை போல் செயல்படுகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. 2ஆம் இடத்துல சந்திரன் புதனை போல் செயல்படுகிறாரு. அப்போ நமக்கு புதன் மாலை 7:06 தொடங்குகிறாரு. புதன் கேது நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், கேது 8ல் இருக்கிறதுனாலையும், மறுபடியும் உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறதுனாலையும் நமக்கு திடீரென எதிர்பார்க்காம திடீர்னு நமக்கு ரொம்ப நாள் நிலுவையில் இருந்த பணம் திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத தனவரவு, சில பேர் பேச்சினால் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் ஹெல்த்து, உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ல் இருக்கிற கேதுவை பற்றி கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும். ஏன்னா குழப்பம், மனைவி பேசினாலும் சரி, கணவன் பேசினாலும் சரி, ஒருத்தருக்கு பேச்சுவார்த்தையில் குழப்பம் வந்துடக்கூடாது, வாக்குவாதமாக மாறிடக்கூடாதுங்கிறத பார்த்துக்கணும். மற்றபடி வேலைக்கும் பொருளாதாரத்துக்கும் சிறப்பான நாள். ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், அதாவது கேது நட்சத்திரம், மாலை 4:29 வரைக்கும். முதல் நாளே செவ்வாய்க்கிழமையே மாலை 5:49 தொடங்கிடுது. இப்போ கேதுவை போல் செயல்படக்கூடிய இந்த நாளில் சூரியனாகவும் புதனாகவும் செயல்படுறதுனால எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத மகிழ்ச்சி, நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடியது. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக நமக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறது. ஒரு இன்பத்தைக்குரிய நல்ல நாளாக எடுத்துக்கலாம். உறவுகளெல்லாம் பலப்படும். மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள் வழி ஆதாயங்களெல்லாம் தென்படும். அதனால் குழந்தைகள் வழி மேன்மைகள் நடக்கும். சுபகாரியங்களுக்கான நாள் குறிக்கிறதுக்கும் இது சிறப்பாக இருக்கும். மற்றபடி நம்மளுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு, கட்டடம், இது சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி தாயாருக்கு உடல் நலம், சுகவீனம் இதெல்லாம் கொஞ்சம் காட்டும். ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை அன்றைக்கி மாலை 4:29 ஆரம்பித்து பரணி நட்சத்திரம் வியாழக்கிழமை மதியம் 3:06 வரைக்கும் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு லக்னத்திலேயே ராகுவை போலையும் சனியை போலையும் செயல்படுறதுனால இன்றைக்கி முடிவுகள் எடுப்போம். முக்கியமான முடிவுகள், திட்டங்கள், ஒரு மாற்று ஏற்பாடுகள், இதை பற்றியெல்லாம் சிந்திப்போம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கு, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு, படிப்பு காரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கு,
கமிஷன் வகை தொழில்கள் அனைத்துக்குமே நல்லா இருக்குது. அனைத்து விதமான கலைகள் மேம்பாடு அடையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:45 சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நமக்கு நாளில் இருக்கார், குருவும் நாளில் இருக்கார். குருச்சந்திர யோகமாக வேலை செய்யுது. அதனால் இன்றைக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கும் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சூரிய நட்சத்திரத்துக்கு அப்புறம் நமக்கு சந்திரன் நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிறது, நம்ம வேலை சார்ந்து லோன் போட்டிருந்தால் அந்த சேங்ஷன் ஆகிறது, அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகளும் ஏற்படும். 4ஆம் இடத்துல தாயார் ஸ்தானம், அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும், வளர்ச்சிகள் ஏற்படும். இப்போ நமக்கு குரு அப்படிங்கிறவர் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட நம்ம இந்த லாபங்களை நல்லா கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறது சிறப்பு. இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசிரீஷ நட்சத்திரம் ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 12:28 தொடங்குகிறது. இது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு தொழில் கிரகம்தான். ஆனால் நமக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வேலை ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டுருக்கும். சில பேருக்கு வேலையில் விருப்பம் இல்லாமல் இன்றைக்கி லீவு ஓய்வு எடுக்கிறது, சில பேர் வேலை மாற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு விடுறதுக்கு காரணம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு வேலையை பிடிக்காமல் ஒரு வேலையை ஏற்றுக்காமல் ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டு தான் இன்னொரு வேலையை விடணும். அந்த மாதிரி ஒரு அவசரப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா சனி லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் அந்த மாறுற வரைக்குமே நமக்கு சனி போல் பலன் கொடுக்கறனால வேலையில் ஒரு வெறுப்பை விதைச்சிக்கிட்டே இருப்பார். இருந்த போதிலும் நமக்கு மற்ற கிரகங்கள் குருவனுடைய பார்வை, தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது, ராகுனுடைய நன்மைகள் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வாரமெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குது. புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தான் 5ஆம் வீடானாலும் அட்டமாதிபதியும் கூட, 8ஆம் பாவத்தையும் குறிக்கிறவர் கூட. ஸோ அவருடைய அமைப்பு ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கனால நமக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணாத இடத்துல இருக்கார். அதனால் வேலை சார்ந்து, நம்மளுடைய கஸ்டமர் ஓரியன்டேஷன் சார்ந்து, நம்மளுடைய முயற்சிகள் சார்ந்து நமக்கு நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் சூரியன் புதன் அப்படிங்கிறது படிப்பு காரியத்துக்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணும், குழந்தைகளுடைய நலத்திற்கு டெவலப்மெண்ட் பண்ணும், குழந்தைகள் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், நம்மளுடைய கலைகள் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும், சமூகம் சார்ந்த உடன்பாடுகள்லாம் நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் அப்படின்னால மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி சமூகம் சார்ந்த வகையில் நன்மைகள் நடக்கும். பொது சேவைகள், தெய்வ கோவில்கள் சார்ந்த சேவைகள் இதுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தை கணித்து உபநட்சத்திரங்கள் 12 பாவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோச்சார பலன்களை பார்க்குறதுலையும் சரி, திசாபுத்தி பலன்களை பார்க்குறதுலையும் சரி, நம்ம கரெக்டாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.